ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்பிஐ கொடுக்கக்கூடிய சவரன் கோல்ட் பாண்ட் ஸ்கீமை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024க்கானது. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்கீம் இந்த கோல்டு பாண்டோட ஸ்கீம் அப்படியே என்னென்ன விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறமா இதுக்கும் ஃபிசிக்கல் கோல்டுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம இதோட பெனிஃபிட்ஸ் என்ன, ஸோ ஆர்பிஐ சவரன் கோல்ட் பாண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வரப்போகுது, ப்ளஸ் நம்ம அதுக்கப்புறமா எதுக்காக இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது 3 விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து இதை பற்றியான இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் மொத்தம் நம்மளுக்கு நிறைய இது இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து கொடுக்குறாங்க இல்லையா, ஸோ இந்த பாண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளோ நம்மளால் பை பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 1 கிராம் பை பண்ணிடணும். அந்த 1 கிராமோட விலை பார்த்தீங்கன்னா 6263 வந்து ஆஃப்லைனில் நம்மளுக்கு இது கிடைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் இதை வாங்கிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் ஒரு 50 ரூபா வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் போக பேலன்ஸ் 6213 நீங்கள் கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து இது கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட அவிவீட்டா அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி கூட நீங்கள் பை பண்ணிக்கலாம். அப்படி பை பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து 50 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஒரு கிராமுக்கு 6213 நீங்கள் பை. இப்போ மேக்ஸிமம் இதை நீங்கள் எவ்வளோ வாங்கலாம்னா 4 கிலோ வரைக்கும் உங்களால் வாங்கிக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நாமினி ஃபெசிலிட்டியும் வந்து நீங்கள் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் வந்து முதலீடு பண்ணுறதுக்கான ஒரு டைம் பீரியட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து ஒரு 8 வருஷத்துக்கு நீங்கள் லாக்கிங் பீரியட் இதில் இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா. ஸோ நடுவில் இன்கேஸ் நீங்கள் வெளில போகிறதா இருந்தால் போய்க்கலாம். பட் ஆனால் நீங்கள் செகண்டரி மார்க்கெட்டில் அதை வந்து செல் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் 8 வருஷம் நீங்கள் இதில் ஸ்டேயின் இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு எந்த ஒரு டேக்ஸும் சார்ஜஸும் எதுவும் நீங்கள் பே பண்ண தேவையில்ல. 8 வருஷத்துக்கு அப்புறம் இதோட சார்ஜஸ் அன்றைக்கி கோல்டோட ரேட் என்னமோ அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுவாங்க. இது ஆன்லைன்லேயே எல்லா ப்ராசஸும் நடந்து முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் எங்கேயும் போய்ட்டு அலைச்சல் பட தேவையில்லை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் என்ஆர்ஐயாக இருந்தீங்கன்னா உங்களால் இதை வந்து அப்ளை பண்ணவே வாங்க முடியாது. ஆனால் நீங்கள் இன்கேஸ் உங்களோட ரிலேட்டிவ்ஸ் யாருனா வந்து இல்லை உங்களோட ஒய்ஃப் யாருனா இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்க அக்கௌண்ட் மூலிமா நீங்கள் தாராளமாக இதை பை பண்ணிக்கலாம். அவங்க பேரில் தாராளமாக பை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயிண்ட் அக்கௌண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்க, இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாயிண்ட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களும் அப்ளை பண்ணி தாராளமாக வந்து அந்த அக்கௌண்ட் மூலிமா வாங்கிக்கலாம். அது எல்லாத்துக்கும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. 2.5% ரிட்டர்ன் உங்களுக்கு உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரியான ஒரு 2.5% இன்ட்ரெஸ்ட் வந்துடும். நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்து. ஸோ இதை உங்களுக்கு 2 வாட்டியாக பிரித்து கொடுப்பாங்க. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி, 6 மந்த் அனதர் 6 மந்த்துக்கு வந்து இந்த அமௌண்ட்டை உங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. 2.5/2ன்னு போட்டு. ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய பேசிக் இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம இதை சொல்லியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெனிஃபிட்ஸ். நம்மளுக்கு இந்த ஸ்கீமில் நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும், இதில் என்னென்ன ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கம்பேரிட்டிவ் கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும். நம்ம ஒரு ஃபிசிக்கல் கோல்டு நம்ம வாங்க போனோம்னா நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கணும். அதுக்கான செக்யூரிட்டி நம்ம வந்து ப்ராப்பராக கொடுத்தாகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம கையில் ப்ராப்பராக இருக்கும். இல்லைனா பார்த்தீங்கன்னா த்ரெஃப்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, இல்லை டேமேஜ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வந்து போடும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து தேய்மானம்ன்றது ஒன்று இருக்கும். ஸோ அதன் மூலிமா வந்து நீங்கள் அதை திருப்பி ரீசேல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சேதாரத்துக்கான உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக டிப்ரிஷியேட் ஆகும். இங்கே உங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இது ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் தான் இருக்க போகுது, ஃபிசிக்கல் ஃபார்மாக இருக்க போகிறது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலராக இன்கம் இது உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஆனால் நீங்கள் ஒரு ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரெகுலர் இன்கம் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது. இது எப்படி உங்களுக்கு கொடுக்கும்னா 2.5% வந்து ரிட்டர்ன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருஷத்துக்கு 2 வாட்டியாக பிரித்து கொடுத்துருவாங்க. அது ஒரு அட்வான்டேஜ் இதில். அதுக்கப்புறம் கேபிட்டல் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இதுவாகிட்டே இருக்கும். இதில் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் கோல்டு வச்சுருந்தீங்கனாலும் சரி, இல்லை இந்த மாதிரி பாண்ட்ஸ் வச்சுருந்தீங்கனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக கோல்டு விலை ஏறுறதுக்கு தகுந்த மாதிரி அதோட ப்ரைஸும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 8 இயர்ஸ் ஹோல்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டேக்ஸ் பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். லிக்விடிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. ஸோ அதுதான் இவங்க வந்து இங்கே லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே விற்கிறது வாங்குறதுல பிரச்சனை இல்லை. ஸோ எப்போனாலும் நீங்கள் விற்றுக்கலாம். நடுவில் நீங்கள் இன்கேஸ் விற்கணும்னு முடிவு பண்ணிங்கனாலும் அதை டேரெக்டாக செகண்டரி மார்க்கெட்டில் போய்ட்டு பண்ணிங்கன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக விற்றுக்கலாம். ஸோ லிக்விடிட்டி பற்றி பெரிய இஷ்யூ கிடையாதுங்க. இதுக்கப்புறம் இவங்க ஜஸ்ட்டு வந்து கம்பேர் பண்ணியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு சவரன் பாண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபார்ம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நம்ம வந்து இது ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டோரேஜ் நம்மளுக்கு வந்து இங்கே எதுவுமே தேவையில்லை. எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே இருக்கும். அதுக்கப்புறம் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் இங்கே 1 கிராம் கூட வாங்கலாம்.
ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டும் இங்கே உங்களுக்கு அட்வான்டேஜாக கிடைக்கும். செக்யூரிட்டி அண்டு சேஃபாக நீங்கள் வச்சுருக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இதுக்கு ஒரு தனியாக செக்யூரிட்டி போடணும்னு அவசியம் இல்லை. ஸ்டோரேஜ் காஸ்ட்டும் உங்களுக்கு எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து மேக்கிங் சார்ஜ் அதுவும் உங்களுக்கு இல்லை. இங்கே லிக்விடிட்டியும் இருக்கும். டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. சூட்டபிலிட்டியாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து வச்சுக்கலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு இது எப்போனாலும் எக்ஸிட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நாங்கள் இப்போ கொடுத்துருக்க அந்த லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து தாராளமாக அவிவிட்டி அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் இதை வந்து பே இன் பண்ணி இதை வாங்கிக்க முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏன் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்? ஃபிசிக்கல் கோல்டு இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டோட ரிட்டர்னை நம்ம எப்படி நம்ம ஏகப்பட்ட விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். குறிப்பாக ஈக்விட்டிலையும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் நம்ம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். அதை ஒரு டைவர்சிஃபிகேஷன் பண்ணுற ஒரு டூலாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நம்ம வந்து உங்ககிட்ட ஒரு பெரிய கேபிட்டல் இருக்குது. அந்த கேபிட்டலுக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் உங்களுக்கு தேவைப்படுற ஃபியூச்சர் ரிலேட்டடாக வளரக்கூடிய ஸ்டாக்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது தவிர்த்து உங்களுக்கு ஓகே இன்னும் இதை நம்ம டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆர்பிஐ சவரன் கோல்ட் பாண்டில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதன் மூலிமா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் அதை ரெண்டுத்தையும் ஈக்விட்டியும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸையும் கம்பேர் பண்ணும்போது இங்கே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் கொஞ்சம் ரிஸ்க்கும் கம்மி தான். அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் ரிட்டர்ன் இங்கே உங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கும். ப்ளஸ் வந்து கோல்டு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அன்றைக்கி தேதிக்கு மார்க்கெட் என்ன 8 வருஷத்துக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன வேலை இருக்கோ அந்த ஒரு கேபிட்டல் கெயினும் உங்களுக்கு இங்கே நடக்கும். ஸோ நீங்கள் அது மூலிமாவும் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு டேட்டா போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நம்ம 2016 இதை நம்ம வாங்கியிருந்தோம்னா நம்மளுக்கு இது என்ன ப்ரைஸுக்கு கிடச்சிருக்கும். 2024 நம்ம இதை திருப்பி செல் பண்ணியிருந்தால் அப்போ என்ன ப்ரைஸு, நடுவில் நம்மளுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் கிடச்சிதுன்ற டேட்டாவை போய் பார்த்துட்டு வந்துடுவோம் வாங்க. ஸோ 2016 பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட் பார்த்தீங்கன்னா 2600 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்மளுக்கு, அதாவது ஆர்பிஐ வந்து நம்மளுக்கு இதை வந்து இஷ்யூ பண்ணிட்டு இருந்தாங்க அன்றைக்கி தேதிக்கு. ஸோ அதுக்கப்புறம் 2024 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6306 வந்து வாங்கின எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அது அவங்கவுங்க அக்கௌண்ட்டுக்கு மணியாகவே கிரெடிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ வருஷத்துக்கு இந்த 8 வருஷத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 2.5% இன்ட்ரெஸ்ட்டும் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ 8 வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு ரிட்டர்னும் கிடச்சிருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கெயின் நடந்திருக்கும் இந்த இடத்துல. இது இப்போ நம்ம சொன்னது மூலிமா உங்களுக்கு வந்து ஆர்பிஐ சவரன் கோல்ட் பாண்ட் ஸ்கீமை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் ஏதாவது உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் எதாவது கிடச்சிருந்ததுன்னா ஜஸ்ட்டு நம்மளோட சேனலை லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே அதை வாட்ச் பண்ணலாம். Okay, thank you.